ஒரு சிறிய பிராமணச் சிறுவன் அகிலத்தின் 3 உலகங்களையும் அளந்த அதிசயம். அது எப்படி நிகழ்ந்தது? மகாபலி அசுர குலத்தின் மாபெரும் சக்கரவர்த்தி. அவர் தர்மத்தின் வழி ஆட்சி செய்தாலும் ஆணவத்தால் தேவர்களை வென்று துரத்தினார். துயரம் தாங்காத தேவர்கள் வைகுண்ட வாசனின் பாதம் பணிந்து கதறினர். மகாவிஷ்ணு புன்னகைத்தார். ஒரு மாபெரும் திட்டம் தொடங்கியது. விஷ்ணு வாமனனாக அவதரித்தார். ஒரு சிறிய பிராமணச் சிறுவனாக. கையில் குடை, மார்பில் பூணூல், முகத்தில் தெய்வீக புன்னகையுடன் அவர் மகாபலியின் யாகசாலைக்குள் நுழைந்த போது அரசன் அவரை வியந்து வரவேற்றார். சிறுவனே, உனக்கு வேண்டியதை கேள் என்றார் மகாபலி. அதற்கு அந்த சிறுவர் அமைதியாக, மன்னா, என் காலடிகளால் வெறும் 3 அடி நிலம் மட்டும் கொடுங்கள் என்றார். குரு சுக்ராச்சாரியார் தடுத்தும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மகாபலி பிடிவாதமாக அந்த வரத்தை அளித்தார். அடுத்த நிமிடம் அந்த சிறுவர் பிரம்மாண்டமாக வளர்ந்தார். விஸ்வரூபம் எடுத்தார் திருவிக்கிரமர். 1 அடி இந்த பூமியை அளந்தது. 2வது அடி ஆகாயத்தையும் சொர்க்கத்தையும் தாண்டியது. இதோ ஈரடியிலேயே அண்டசராசரங்களும் அடங்கிப் போயின. 3வது அடிக்கு இடமே இல்லை. மகாபலி தன் அகங்காரம் நீங்கி தலை குனிந்தார். பகவானே, என் தலைமேல் வையுங்கள் என்றார். மகாவிஷ்ணு அவரை ஆசீர்வதித்து பாதாள லோகத்தின் அரசராக உயர்த்தினார். அன்று நிரூபணமானது, ஆணவம் அழிந்தால் மட்டுமே மோட்சம் கிட்டும். ஓம் நமோ நாராயணாய.